வணக்கம். எனக்கு இந்திய கம்பெனி தயாரிப்பில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ எங்கிட்ட இருக்கிறது லாவா யுவா 2. இதோட விலை வந்து ரூ. 7,000. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து லாவாவோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யுவா சீரீஸில் கொண்டு வராங்க. ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் போட்டிருக்காங்க. ஸோ இதோட சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வீட்டிலேயே வந்து அவங்க சரி பண்ணிடுவாங்க. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் நான் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், லிங்க் இங்கே இருக்குது. மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் இது டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் அதை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் விளக்கமாக. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த மாதிரி 3 கலர்ஸில் வருது. இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து இந்த யுவா 2 இருக்குது. பார்க்க ஒரு நல்ல ஒரு கிளாஸ் ஃபினிஷ் வந்து பேக் சைடில் தந்துருக்காங்க. கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. பட் டிசைன்லாம் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாஃப்ட் பேக்கேஜ் வந்திருக்காங்க. அப்புறம் சர்வீஸ் அட் ஹோம் சொன்னேன் இல்லையா, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே போட்டிருக்காங்க. எப்படி ரீச் பண்ணவங்கள, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. இது சிம் எஜெக்டர் பின் இருக்குது. டைப் சி கேபிள் தந்துருக்காங்க. 10 வாட்ஸ் சார்ஜர் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் தந்திருக்காங்க. பின்பக்கம் வந்து கிளாஸ் ஃபினிஷில் வந்து வருது. பார்க்க கலர்ஸும் வந்து நல்லா இருக்கு. 202 கிராம்ஸ் வெயிட்ல இருக்கு. 8.7 mm திக்னஸ்ல இது வந்து கொண்டு வராங்க. பார்க்க வந்து நல்ல ஒரு ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. கார்னர்ஸ்லாம் வந்து ரவுண்டடாக இருக்கு. மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர் கிரில், யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்கு. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்கு. இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் நீங்கள் 2 சிம் போடலாம். கூடுதலாக ஒரு மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட்டும் வந்திருக்காங்க. இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஃபோனை வந்து நான் செட் பண்ணி பார்க்கும்போது ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 9.6 GB வந்து சிஸ்டம் மற்றும் ஆப்ஸுக்கு போயிருந்தது. இப்போ 9.8 GB காண்பிக்குது. ஏன்னா வந்து ஒரு கேமை வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு க்ளீனான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இதில் வந்து தராங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் ஓஎஸ்க்கு வந்து ஸ்பேஸ் போயிருக்கு. இல்லாட்டி மற்ற ஃபோன்கள்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யூஐலாம் போட்டு வந்து 14 GB 18 GBலாம் போகும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9.6 GB தான் வந்து எடுத்திருக்கு. மிச்சம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 64 GB ஸ்டோரேஜ் வந்து இந்த ஃபோனில் உண்டு. FM ரேடியோ இதில் உண்டு. இப்போ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.5 inch டிஸ்பிளே, IPS LCD டிஸ்பிளே. இது HD+ ரெசல்யூஷன் வருது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து தராங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஓடி வருது. என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது இந்த விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசாக் T606 சிப்செட்டில் வந்து இது பவர் ஆகுது. 12 nm ஆர்கிடெக்சரில் பண்ணி ஒரு சிப்செட் இது. 3 GB RAM மற்றும் 65 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஓடி வருது. UFS ஸ்டோரேஜ் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G37க்கு ஈக்குவலான ஒரு சிப்செட் இது. ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் வந்து பெரிதாக நாங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டேன், கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு, அப்புறம் வந்து ஃபேஸ்புக், யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு, UPI பேமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஹெவி டாஸ்க்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. பட் வந்து இந்த மாதிரி நார்மலான டாஸ்க்குக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். சோஷியல் மீடியா அக்சஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து ஓகே. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Android 12 வந்து இதில் இருக்குது. ஸோ Android 12 இப்போ வந்து சாதாரணமாக ஃபோன்களில் வரது இல்லை. Android 13 தான் எல்லா ஃபோன்களும் வருது. பட் இவங்க வந்து போன ஜென்ரேஷன் Android 12 தான் இது வந்து கொண்டு வராங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான ஒரு OS வந்து கிடைக்குது. ஸ்டாக் Android தராங்க. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா கிமிக்ஸ் எதுவும் கிடையாது, ஆட்ஸ் கிடையாது. லிமிட்டடான ஃபீச்சர்ஸ் தான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டூவல் ஆப்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடையாது. மற்ற ஃபோன்களில் பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வந்து இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் கிடையாது. ஸோ பின்பக்கம் வந்து 2 கேமரா இருக்குது. பட் அது வந்து பேருக்கு தான் தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 13 MP கேமரா. செகண்ட் கேமரா வந்து சும்மா ஒரு VGA கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 5 MP செல்ஃபி கேமரா இருக்குது. ஸ்லோமோ ஆப்ஷனும் வந்து கிடைக்குது. இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். ரொம்ப ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்புலாம் வைக்காதீங்க. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இந்த மெமரிஸ் கேப்சர் பண்ணலாம் ஷேர் பண்ணதுக்கு. பட் ரொம்ப பெரிய கேமரா அவுட்புட் வந்து இதில் எதிர்பார்க்காதீங்க இந்த பட்ஜெட்டில். $5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. நல்ல பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பட் சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா வந்து 10 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் தான் இது வந்திருக்கு. ஸோ அதனால சார்ஜிங் டைம் அதிகமாக இருக்கும். பட் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கிடைக்குது. ஸோ இதான் வந்து லாவாவோட யுவா 2. இந்த ஃபோனை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு இந்தியா தயாரிப்பு கம்பெனி வேணும், இந்திய கம்பெனியோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு
லாவா யுவா 2 வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஒரு க்ளீனான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து இதில் தராங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. டிசைன் பின்னாடி கிளாஸ் ஃபினிஷில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சில நல்ல கலர் ஆப்ஷன்ஸும் கிடைக்குது. டிஸ்பிளே டீசெண்டான ஒரு டிஸ்பிளே. ஒரு கேஷுவலான கேம்ஸ் விளையாடுறதுக்கு மற்றும் வந்து ஒரு நார்மல் பேசிக் யூஸுக்கு, அதாவது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுக்கு, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு, ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு, ரீல்ஸ் பார்க்குறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வரும். இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுதல் லட்சுமராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.